உன்னை தன்மானத்தை இழக்க விட மாட்டேன், எவனுக்கிட்டையும் கையேந்த விட மாட்டேன். மழையா இருக்கக்கூடாது. ஏன்? நம்ம பூமி தாயின் மார்பு, அதுல இருந்து தான் பால் வந்தது, அறிவிப்பால். அதுல இருந்து ஆறு, ஆறுல இருந்து நீர், நீர்ல இருந்து சோறு, சோறுல இருந்து வயிறு, வயிறுல இருந்து உயிர், உயிர்ல இருந்து வாழ்க்கை. ஆறு அருவி. அழிக்கக்கூடாது, மலையை வெட்டக்கூடாது. நம்மளால உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை நமக்கு இல்லை. இந்த சணல் கட்டுமான கட்டி இப்போ மலையை வெட்டாம எப்படி கல் தயாரிக்கிறது, மணல் தயாரிக்கணும். இப்போ நான் உனக்கு செங்கல் தரேன் பாரு, நான் உனக்கு கட்டடம் கட்ட தரேன் பாரு, கல் இந்த இருக்கு பாரு, பைஞ்சுதை கட்டியலுக்கு மாற்று. இந்த சிமெண்ட் சார்ந்து இந்த இதை வச்சு, இந்த இலைதல் இதை வச்சு பஞ்சு செய்து கட்டிக்கு மாற்றா என்ன பண்றேன், இதுல செங்க கல் அறுத்துறேன். இந்த மாதிரி கல் எப்படி கல் வருது பத்தியா, பாக்குறியா இல்லையா? தெரியுதுல்ல? இந்த கட்டியிருக்கான் பாரு. நான் சொல்றேன், இந்த சணல் அர்த்த கல்ல தான் கட்டியிருக்கான். வீடு நல்லா தானே இருக்கு, இதுல வாழ முடியாத நம்ம பாரு. ஆப்பிரிக்க நாடுகள்ல கீரை மாதிரி உணவாக சமைச்சு சாப்பிட்றான். ரொம்ப சத்துள்ளது, மூலிகை குணம். பார்த்துக்க, வடிசாறு சத்துணவு போன்ற உணவாக பயன்படுத்தி சாப்பிட்றாங்க அங்கே ஆப்பிரிக்க நாடுகளில். நம்ம சாப்பிடலாம், அவன் சாகலையில் நம்மளும் சாக மாட்டோம். மாட்டு தீவனம், நம்ம மாட்டு பண்ணைகளை கணக்கில்லாமல் வைக்கிறதுனால நாடெங்கும் எரும மாடு, பசு மாடு, மாட்டு பண்ணை. இந்த இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து சம்பாதிக்கிறது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். அதிகமாக சம்பாதிக்கிறது பால் ஏற்றுமதி தான். உலக நாடுகளில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற கறி எரும மாட்டுக்கறியும், விரும்பி சாப்பிட்ற பால் எரும பாலும் தான். கருப்பாக இருக்குன்னு நீ நிராகரிக்காத. மாட்டு தீவனம் தான். இந்த வரு மாட்டு பண்ணை எங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன் பக்கத்தில், ஏதாவது ஊர் சொல்ல அங்கே வைப்போம். வச்சு ஆயிரக்கணக்காக மாடை மேய்க்கிறோம், பண்ணை பாலை பிச்சுறோம், விற்கிறோம். பால், நெய், தயிர், மோர், பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய் எல்லாம் விற்கிறோம். ஒன்றுமே வேணாம்டா, பால் 1 லிட்டரு. நாட்டுக்கோழி பண்ணையில் வளர்ப்போம்டா, முட்டை 4 முட்டை குடிச்சிட்டு தெம்பா திருடா. தெருவுக்கு சிம்பு போடுறேன், நல்லா உடற்பயிற்சி செய்கிறான், விளையாடுறதுக்கு திடல் தாரேன், விளையாடுறா, ஆடுறா, எவன் வந்தாலும் ஆடுறா. பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஆத்தாப்புக்கு முடியல, வைத்தியம் பார்க்குறேன், குடிக்க தண்ணி தந்துடுறேன். 1 ரூபா காசு இல்லாமல். இது 3. மற்ற எதையும் காசு இல்லாமல் கேட்டுறாத. இந்த இலவசத்துக்கு பிறந்த வயலுக்கு தான் கூவிடுத்திருவான், இலவசம் தாரே, இலவசம் தாரே. எதையும் தர மாட்டேன், உன்னை தன்மானத்தை இழக்க விட மாட்டேன், எவனுக்கிட்டையும் கையேந்த விட மாட்டேன். உயிரி கறி மிகப்பெரிய உரம். இங்க பாரு, உயிரி கறி, இயற்கை உரம். சணல், மாட்டு சாணம், காய்கறி கழிவில் இருந்து கறி எடுத்து எப்படி வளர்க்குறேன் பாரு. சோளம் நல்ல நீரை தேக்கி உறிஞ்சி வச்சுக்கிறோம். உடன் பிறந்தவனே, இந்த ரசாயன உரம் இருக்கு, அது உப்பு, வெடி உப்பு. உப்பை திங்கும்போது நமக்கு தண்ணி வைக்கிற மாதிரி அந்த உப்பு உரத்தை போட்ட உடனே நீரை உறிஞ்சி விட்டு வறட்சி ஆக்கிரும். அதிக நீர் தேவைப்படும். ஆனால் இந்த உரம் நீரை பிடிச்சு வச்சு 1 வாரம் தண்ணி வச்சுட்டு நான் ஒரு தடவை 15 நாளைக்கு அந்த ஈரப்பதத்தை வச்சுக்கிறோம். நீரை தேக்கும் திறன் கொண்டது, பயிரின் வளர்ச்சிக்கு உரமாக இருந்து உதவும். என்ன சொல்றது புரியுதா? கார்பனை மண்ணுக்குள் சேமித்து தொழுவுரத்துடன் சேர்த்து பயன்படுத்துது. இது இவ்வளவு வேலையை ஒரே ஒரு சணல் புல்லு செய்யுது. இவ்வளவு வேலையை மண்ணை மலடாக்காமல் காக்குது. இந்த ரசாயன உரத்தை போட்டால் மண்ணு மலடாயிரும். இப்போ நீ பயன்படுத்தி கீழே போட்டின்னு வச்சுக்கேன், போங்க பயன்படுத்தி கீழே போட்டின்னு வச்சுக்கேன், அப்படியே மக்கி உரமாயிரும். சட்டையவோ அல்லது எதையோ பேண்டையோ உள்ள போட்டின்னு இப்படி உரமாகி வந்துடும். இதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சணல் பூமிக்கும் மக்களுக்கும் வளமான நலமான எதிர்காலத்தை தருது. வளர்க்கலாமா வேணாமா சொல்லு, வளர்க்கலாமா வேணாமா சொல்லு, வளர்க்கலாம். அடுத்து 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 தான் நீ அதை என்ன சொல்ற, ஆச்சரியப்பட, வியக்கப்பட. இவர் யாருன்னு பாரு. காஞ்சிப்பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, வேகன் பட்டுன்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் நம்ம ஊர்ல ரொம்ப நிறையவே தயாரிக்க முடியும். நம்ம ஊர்ல ரோட்டோரங்கள்ல எருக்கஞ்செடி நிறைய விளைஞ்சிருக்கும். இந்த எருக்கஞ்செடியில இருந்து தான் இந்த வேகன் பட்டு தயாரிக்கிறாங்க. நல்லா முதிர்ச்சி அடைந்த எருக்கன் கொம்பு எடுத்துன்னு போயிட்டு தண்ணியில நல்லா 2 நாள் ஊற வைக்கிறாங்க. இந்த ஊற வச்ச தண்டு ரொம்ப எலுகுவா மாறுது. அதுல இருந்து நாரை பிரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் சோப்புலாம் போட்டு அந்த நாரை பலன்னு மாத்துறாங்க. இது இப்போ பஞ்சு போல மிருதுவா மாறுது. இந்த பஞ்சை எடுத்து மறுபடியும் நூல் மாதிரி திரிக்கிறாங்க. இந்த நூலு தான்
வேகன் பட்டு நூல்னு சொல்றாங்க. நார்மலா காட்டன் நூலோட 5 மடங்கு விலை அதிகம். இன்னைக்கு உலக நாடுகள்ல வேகனை விரும்புற நிறைய நாட்டு மக்கள் இந்த பட்டு நூலை யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா கிடைக்கிற எருக்கஞ்செடிக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. விளங்குதா? இப்ப ஒரு அம்மா திருச்சிச்சு ஒரு ஆளு 1000 நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சேர்ந்து எருக்களை விளைச்சு தொழிற்சாலையை வச்சு தயாரித்து பட்ட உலகம் முறை ஏற்றுமதி செய்கிறோம். நம்ம அக்கா தங்கச்சி கொடுக்குறோம். தைரியமாக இரு. காசுக்கு என்னென்ன பண்ணுவேன்? கூட்டு முதலாளிகளை உருவாக்குவேன். ஏற்கனவே கொள்ளையடிச்சவன்ட்ட பறிப்பேன். இப்போ திருப்பத்தூரில் நான் ஒரு அறிவு போடுவேன். யார் யார் எவ்வளவு முதலீடு செய்வீங்க? அப்பா என்னால் 10 லட்சம் கொடுக்க முடியும், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 3 கோடி. கூட்டு முதலாளிகளை, என் இன சொந்தங்களை முதலாளியாக்கி பங்குதாரர் ஆக்குவேன். என் மக்களை முதலாளி ஆக்கிடுவேன். நீ எவ்வளவு கொடுத்த? 50 லட்சம். லாபத்தில் அதுக்கு பங்கு. 1 கோடியா அதில் பங்கு, 5 கோடியா அதில் பங்கு. அரசு தொழிலை பாதுகாக்குது, நிலத்தை உங்ககிட்ட வச்சிருக்குது, உனக்கு வேலை கொடுத்துருது, லாபத்தில் உனக்கு பங்கு கொடுத்துருது. நீ தொழிலாளி இல்லை, முதலாளி. கூட்டு தமிழ் தேசிய முதலாளிகளை உற்பத்தி முதலாளிகளா மாத்திடுறேன். உனக்கு வர்த்தக முதலாளி, தரகு முதலாளி தான் இருக்கான், உற்பத்தி முதலாளி இல்லை. உன் மகன் உன்னை உற்பத்தி முதலாளி ஆக்கிறேன். இப்போ 5000 ஏக்கரில் கரும்பு போட்டேன்னா, கரும்புலேருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை போட்டேன்னா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஏற்கனவே கொள்ளையடிச்சவன்ட்ட பச்சை மட்டை வச்சு பறிக்கிறேன், அது வேற. ஆனால் இப்போ இருக்கிறதுல என் சொந்தங்களை ஆயிரக்கணக்கான கூட்டு முதலாளிகளை சேர்த்து அவரவர் முதலீட்டுக்கு ஏற்ப லாபத்தை பிரித்து கொடுத்துட்றேன். நீயே முதலீடு செய்யறதுனால தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? பேச்சு கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவனுக்கு தான் வேலை. பட்டு எப்படி வேலை செய்கிறாங்க பாரு நம்ம அக்கா தங்கச்சி. சீருடைய பாரு எப்படி வேலை செய்கிறேன் பாரு. ஏன்டா எருக்கலஞ்செடி கூட வாடா நம்மளால் வளர்க்க முடியாமல் போயிடும். கேவலம்டா இது. ஏன் நீ எருக்கலஞ்செடிங்கிற? காஸ்ட்லி பட்டு கவர்மெண்ட் வேலை. வா நீ காலையில் வா, மதியம் போயிரு. பாரு இண்டஸ்ட்ரியை பாரு. பட்டு தயாரிக்கிறேன், நூலை எப்படி எடுக்கிறேன் பாரு. அந்த அம்மா கைகிட்ட திரிச்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல, அண்ணன் எந்திரத்துக்கு வந்துடுறேன். ஏன்? இண்டஸ்ட்ரி அது ஒரு வீட்டில் தயாரிச்சது, நம்ம நாட்டில் தயாரிக்கிறோம். எப்படி இருக்கு பாரு. பார்க்கவே ஆசையா இருக்கும் உனக்கு. இனிமே எருக்கலும் செடியை பார்த்தா கேவலமா பார்க்காத, தொட்டுக்கு முட்டு. இனிமே எருக்கலை பார்க்க கூட காஸ்ட்லி பட்டு அப்படியே ஞாபகத்துக்கு வரணும். பாரு, நூல் எடுத்து பட்டு தயாரிக்குது. இது பட்டு நூல்ல இருந்து எடுக்கிறது. பூச்சியிலிருந்து அசைவப்பட்டான். விளங்குதா அண்ணன் சொல்றது? பூச்சி எச்சியில் கொடுக்கறதுனால அசைவப்பட்டு, இது சைவப்பட்டு, இயற்கை பட்டு. பெட்டி எப்படி போடுறேன் பார்த்தியா? பேக் பண்ணி பனை ஓலை, தென்னை ஓலையில பெட்டி. தொழிற்சாலை போட்டிருக்கேங்க. அரசு முத்திரை பார்த்தியா? கீழே பார்த்தியா முத்திரை? கடைசியா வரும் பாரு முத்திரையிலிருந்து மாத்திரம்டா. இந்த தங்கச்சி இந்த புடவையில எவ்வளவு அழகா இருக்கு பாடுறா. எருக்கப்பட்டு. இதிலிருந்து இலையிலிருந்து தைலம் தயாரிக்கிறோம். பெரிய மருந்து. எண்ணெய் தயாரிக்கிறோம். தைலம் அடைச்சு கைகால் நோவு இதுக்கெல்லாம் பெரிய மருந்து. எருக்கஞ்செடி பேர்லயே உங்களுக்கு எரு இருக்கு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு இதனுடைய பயன் இவர் நம்மால் தான், நம்ம ஒரு ஆள் தான் தெரிஞ்சு வெட்டிட்டு போய் வயல்ல போடுவாங்க. இப்ப தென்னை மரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த எருக்கஞ்செடியை நீங்க உங்களோட ஃபார்ம்லயே ஓரத்துல வளர்த்துக்கணும். மலை ஈரத்துல அந்த விதை கிடைச்சாலும் இந்த குச்சியை கொண்டு போய் இப்படி படுக்க வச்சு தண்ணி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மலை ஈரத்திலேயே வந்துடும். ஒவ்வொன்றுல இருந்து ஒரு கனவு வரும். இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்கு 2 கிலோவாவது குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இதுல போரான் சத்து இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது,
அது போக இது ஒரு கிரீன் மாசு எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா மரத்துல குறும்பை நல்லா பிடிக்கும், குறும்பை கொட்டாது, காய்ப்பு அதிகமாகும். இவ்வளவு வேலை செய்யக்கூடிய எருக்கஞ்செடியை இந்த மாதிரி வட்டத்துல போட்டு மண்ணை போட்டு மூடிடும். இப்ப நம்ம பார்க்க போறது வெள்ளை எருக்கோட பவுடர், இங்கிலீஷ்ல ஆக் ஃபிளவர் பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை எருக்கு பவுடர்ல மருத்துவ பயன்கள் நிறைய இருக்கு. இதோட இலை, பூ, பட்டை எல்லாமே மருத்துவ பயன்கள் கொண்டதுதான். இந்த இலை நஞ்சு நீக்குதல், பித்தம் பெருக்குதல், வீக்கம், கட்டிகளை கரைத்து வேதனையை குறைக்க பயன்படுது. வெள்ளை எருக்கு பூ ஆஸ்துமா, மார்பு சளி இதெல்லாம் குணப்படுத்த பயன்படுது. இது சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்த பயன்படுது. இவ்வளவு வேலை செய்யுது. இப்ப நம்ம எருக்களை வளர்க்க முடியுமா முடியாதா? வளர்ப்போமா வேணாமா? அதுல இருந்து தொழிற்சாலை கட்டுவோமா வேணாமா? பாரு, மறுபடியும் மற்ற நாள் போட்டு காட்டுறேன். மற்றது கரும்புல இருந்து, வாழையில இருந்து, பனைத்தன்னையில இருந்து ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். இடுப்புல அரணாக்கயிறு கட்டுறது கொஞ்சம் பேருக்கு புதுசா இருக்கலாம், நிறைய பேருக்கு பழக்கப்பட்ட ஒன்னா கூட இருக்கலாம். பழம்பெரும் மரபு வழக்கமான அரணாக்கயிறு கட்டுறது அறிவியலுக்கு புறமானதுன்னு நம்பி கைவிட்டுற வேண்டாம். இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. அரணாக்கயிறு கட்டும் போது குடல் இறக்கம்னு சொல்லப்படுற ஹெர்னியாவை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குட்டி குழந்தைங்களுக்கு கூட கட்டலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளை எருக்கு நாரை தனியா பிரிச்சு எடுத்து அதுல அரணா திரிக்கிறது தான். இது புதுசா வந்த வழக்கம் இல்லைங்க, பல தலைமுறைகளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இது எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் திரிச்சிட்டு இருக்கேன். குழந்தை பிறந்து தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறம் குளிக்க வச்சு இந்த வெள்ளையருக்கு அரணாவை மஞ்சள் பூசி கட்டுவாங்க. இது கட்டுறதுனால கண் திருஷ்டி இல்லாம இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்கள சுத்தி இருக்கும். இது செய்யறது ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்கும், ரொம்ப உழைப்பு கூட தேவைப்படும். ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். மரவள்ளிக்கிழங்கு விளைய வச்சு உயிரி நெகிழி எடுக்கிறேன். இயற்கை பை, இயற்கையில பை எப்படி சன்னல்ல தயாரிச்சோமோ அப்படி கிழங்குல இருந்து மாவு எடுத்துக்கிறோம், அது தனி. சிப்ஸ் எடுத்துக்கிறோம், அது தனி. அந்த இங்க வர பை தயாரிக்கிறேன். பை தயாரிச்சு நீ பிளாஸ்டிக் மாதிரியே பை கொடுத்துறேன், இந்த மாதிரி கொடுத்துறேன். இந்த பையை நீ பயன்படுத்திட்டு எங்க வேணாலும் போட முடியாது. ஆனா கீழே போட்டேன், அண்ணன் உன் மகன் ஆட்சிக்கு வந்தா எங்க வேணாலும் போட முடியாது, தூக்கி உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சொல்ற இடத்துல போடணும், அங்க வச்சிருப்பேன். அதெல்லாம் உனக்கு சொல்லு, அது வேற ஒரு போட்டு காட்டுறேன். இங்கதான் போடணும்னா அங்கதான் போடணும். அத இந்த மாதிரி தண்ணி கீழே போட்டா அது எப்படி மக்கி போயிருது பாருங்க. அப்படியே மக்கிரும், தண்ணியில போட்டாலே கரைஞ்சிரும். இதை ஜப்பான் இதை பயன்படுத்துது. ஜப்பான் பிளாஸ்டிக் ஒடிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்குல இருந்து பை தயாரிச்சிருது. அதை நம்ம கிழங்க வறுவல் செய்யறோம், சிப்ஸ் பண்ணிடுறோம். அது அந்த வறுவல், அது மரவள்ளிக்கிழங்குன்னு நினைக்காத. அதுல இருந்து இந்த அரிசி தயாரிக்கிறோம். எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறோம். எத்தனால் பெட்ரோல் எரிபொருளா பயன்படுத்தலாம். இல்லைன்னா அதுல இருந்து நம்ம மின்சாரம் தயாரிச்சுக்கலாம், நம்ம வாழ்விடத்துல தயாரிச்சுக்கலாம். இது புண்ணாக்கு. நம்ம மாடு, எரும மாட்டு பண்ணை, மாட்டு பண்ணை வச்சிருக்கனால அதுக்கு இதை புண்ணாக்காவும் எடுத்துக்கிறோம். ஒரு இதை பல பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். துணி தயாரிக்கிறோம். இதுல இருந்து நீ மரவள்ளிக்கிழங்குன்னு நினைச்சிருப்ப, பாரு என்னென்ன பண்றோம். துணி தயாரிக்கிறோம். சவரிசி ஒரே ஒரு இடத்துல ஒரு பெரும் எண்ணிக்கையில நம்ம மரவள்ளிக்கிழங்கை விளைவிக்கும் போது இத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கி வாழ்விடத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்ற நிலை இல்லாம வேலை கொடுத்துடலாம். விளங்குதா? விளங்குது. இது தமிழ்நாட்டு அரசு, உன் மகனோட அரசு, உன் உடன் பிறந்தவன் அரசு இதை செய்யுது. இது வேலையை செய்யுது. எங்க செய்யுது? நீ வாழ்ற இடத்திலேயே உனக்கு கொடுத்துருது. வேலை தேடி நீ மதுரைக்கோ சென்னைக்கோ நீ இங்கே இரு, காரைக்குடிக்கு வேணாம். காரைக்குடி அங்கே இருக்கட்டும், நீ இங்கே இரு, உனக்கு வேலை தர அண்ணன். என்ன இருக்கோ அதை வச்சு, அந்த வளத்தை வச்சு தொழிற்சாலை தொடங்கி, அதான் என்ன சொல்றேன், நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அவ்வளவுதான். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அதுதான் உங்க பிள்ளைகளின் கனவு. அதனால வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமை என்ற சொல்லுக்கு வறுமை வருகிறது, பசிக்கும் பசி வருகிறது உங்கள் பைந்தமிழன் ஆட்சியிலே.